இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் உப்பு கொடுப்பது மகிழ்ச்சிகரமான ஒன்று. ஆனால் நம் மத்தியில் நிறைய சோகமான கிறிஸ்தவர்கள் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், பரலோகத்திற்கு செல்ல விரும்பும் பலர் இயேசு செய்ததை பாராட்டுகிறார்கள், ஆனால் அவர்கள் முழுமையான அர்ப்பணிப்பு செய்ய தயாராக. இன்றைய செய்தி தியாகத்தின் அழகை கையாளும் ஒரு மிக முக்கியமான வேதாகம கருத்தாகிய அர்ப்பணிப்பை மையப்படுத்தின ஒரு செய்தி. இப்போது நாம் அர்ப்பணிப்பை பற்றி நினைக்கும் போது அது நம் சிந்தையை சற்று பாதிக்கிறது. ஏனென்றால் அது ஒரு வித பயங்கரமான சுய மறுப்பு என்று நாம் சந்திக்கிறோம். மேலும் அர்ப்பணிப்பு என்பது உங்கள் உயிரையே பலியாக கொடுக்கக்கூடிய ஒரு சுய மறுப்பின் மிகப்பெரிய அர்ப்பணிப்பை குறிக்கக்கூடும் என்பதும் நிச்சயமாக உண்மைதான். இரண்டாவது உலகப் போரின் போது ஃபர்ஸ்ட் லெப்டினன்ட் ஜான் ராபர்ட் ஃபாக்ஸ் இத்தாலியில் போர் சூழ்ந்திருந்த போது தொலைநோக்கி வழியாக பார்த்தார். அவர் பணியானது முன்கூட்டியே எதிரியின் முகாம்களை வேவு பார்த்து எங்கு குண்டுகளை வீச வேண்டும் என்று குண்டு வீசும் படைக்கு அதன் இடங்களையும் அடையாளங்களையும் கூறுவதுதான். அப்போது அவர் வானொலியில் அழைத்து, இதை கவனியுங்கள், எதிரிகள் இந்த நிலையில் இருக்கிறார்கள், இங்கு குண்டுகளை சரமாரியாக வீசுங்கள், எதிரிகள் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று கூறுவார். ஆனால் எப்படியோ அந்த பள்ளத்தாக்கில் அவர் திடீரென்று இந்த பெரிய ஜெர்மானிய படை இருப்பதை தான் தவறவிட்டதை கவனித்தார். அவர்கள் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அவர் எல்லாவற்றையும் உதறிவிட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து ஓடியிருக்கலாம். ஆனால் அப்படி செய்திருந்தால் தன்னுடைய படையினர் திடீர் தாக்குதலுக்கு ஆளாகி பலர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருப்பார்கள். எனவே அவர் உதவியாளர்களை அழைத்து இந்த அதிபயங்கர தாக்குதலை செய்ய வேண்டும் என்று கூறினார். வானொலியின் மறுமுனையில், சரி, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை வேகமாக செய்ய வேண்டும். அவர்கள் குண்டுகளை வேகமாக வீசினார்கள். அதில் இவருடைய உயிரும் பறிக்கப்பட்டது. இறுதியாக அமெரிக்க படைகள் அந்த இடத்திற்கு வந்தார்கள். அது இத்தாலியின் சோமோகொலானியா நகரில் நடந்தது. அங்கு லெப்டினன்ட் ஃபாக்ஸ் சுமார் 100 இறந்து போன ஜெர்மன் வீரர்களால் சூழப்பட்டிருப்பதை கண்டனர். அவர்கள் ஒரு பதக்கத்தை எடுத்து அவரது மார்பில் வைத்தார்கள். ஏனென்றால் நான் இருக்கும் இடத்தில் வெடிகுண்டு தாக்குதலை செய்யும்படி அழைப்பு கொடுக்காவிட்டால் பலர் மரணம் அடைவார்கள் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். உண்மையில் இதைத்தான் இயேசு செய்தார். பிசாசின் ஒட்டுமொத்த கோபாக்னியையும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் மீது ஏற்றுக்கொண்டார். யாரோ ஒருவர் தங்கள் உயிரை மற்றவர்களுக்காக கொடுப்பதை நாம் நினைக்கும் போது தியாகத்தின் தூய்மையான வடிவமாக அது இருக்கிறது. மேலும் இயேசு யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்றார். தியாகம் என்பது உண்மையில் அழகான விஷயம். இதை நாம் பார்க்கும்போது அதன் வரையறையையும் பார்ப்பது நல்லது. தியாகம் என்பது அதன் வரையறையின்படி இது ஒரு முழுமையான வரையறை அல்ல. யாரோ ஒருவருக்கு மிகவும் அதிக மதிப்புள்ள ஒன்றை விட்டுக் கொடுப்பது என்பதாகும். இது எதையாவது விட்டுக் கொடுப்பது அல்லது தியாகம் செய்வது பெரும் மதிப்புமிக்க ஒன்றை பெறுவதற்காக மிகவும் விலையேற பெற்ற ஒன்றை விட்டுக் கொடுப்பது ஆகும். நாம் வெளியேற பெற்றவர்களாக இருப்பதனால் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும்படி தன்னுடைய ஜீவனையை நமக்காக கொடுத்தார். புரிந்து கொள்ளுங்கள். இப்போது கிறிஸ்தவர்களுக்காக தியாகம் என்பது ஒரு தேர்வு அல்ல. இயேசு தம் உயிரை தியாகம் செய்ததால் நாம் தியாகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று பல கிறிஸ்தவ திருச்சபைகளில் ஒரு தவறான கருத்து உள்ளது. நாம் செய்ய தேவையில்லை என்கிறார்கள். அது பைபிளின் போதனை அல்ல. நமக்கு முன்னுதாரணமாக ஆண்டவர் தியாகம் செய்தார். நாம் செய்ய வேண்டாம் என்பதற்காக தியாகம் செய்தார். நமக்காக செய்தார் அவர். அது பைபிளின் போதனை அல்ல. நமக்கு முன்னுதாரணமாக செய்தார் அவர். அதை விளக்கும் சில வசனங்களை தருகிறேன். மார்க் 8:34. நிச்சயமாக இதை நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் கேட்டோம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். யார் இயேசுவுக்கு பின் வர விரும்புகிறாரோ அவர்கள் தன்னைத்தானே வெறுத்து அவரை பின்பற்ற வேண்டும். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? முக்கியமான தியாகங்களை செய்ய மறுப்பதன் மூலம் நீங்கள் எதையாவது தக்க வைத்துக் கொள்கிறீர்கள் என்று நினைப்பது தவறு.
ஒருவர் கூறினார், தேவனுக்காக நீங்கள் தியாகம் செய்வதால் நீங்கள் எதையும் இழப்பது இல்லை, அது பெருகும். நீங்கள் தேவனுக்காக தியாகம் செய்வதில் எதையும் இழக்கவில்லை. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மத்தேயு 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் சந்தோஷம் என்ற வார்த்தையை கவனியுங்கள். உண்மையான தியாகம் அழகானது, அது ஒரு ஆசீர்வாதம். சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகின்றான். நான் உங்களுக்கு இதை விவரிக்க விரும்புகிறேன். பைபிள் காலங்களில் அவர்களிடம் வங்கிகள் இல்லை, வங்கி கணக்குகளும் கடன் கணக்கும், வங்கியின் நடுவில் ஒரு பெரிய பாதுகாப்பு பெட்டியும் இல்லை. நிறைய பேர் அவர்களிடம் பணம் இருந்தால் அவர்கள் உண்மையில் ஒரு குழி தோண்டி அதை புதைப்பார்கள். புதைத்த இடத்தின் தூரத்தை அளந்து அவர்கள் அதை எங்கு புதைத்தார்கள் என்பதை கண்டுபிடிப்பார்கள். சில நம்பகமான குடும்ப உறுப்பினர்களுக்கு அதை பற்றி சொல்லியிருப்பார்கள். இங்கிலாந்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சிலர் அங்கு மெட்டல் டிடெக்டருடன் சென்றுள்ளனர். ஒரு நபரிடம் மெட்டல் டிடெக்டர் இருந்தது. அவர் வெவ்வேறு வயல்களில் தேடிக்கொண்டிருந்தார். ஏனென்றால் ரோமானியர்கள் ஒரு காலத்தில் கிரேட் பிரிட்டனை ஆக்கிரமித்திருந்தார்கள் என்பதையும் தங்கத்தை வயல்களில் மறைத்து வைத்திருப்பதையும் அவர் அறிந்திருந்தார். நிச்சயமாக அவரது டிடெக்டர் அதை தெரியப்படுத்தியது. அது தங்கம் போன்ற திட உலோகம் ஒன்றை பதிவு செய்தது. அவர்கள் தோண்டி இதை கண்டுபிடித்தனர். இது காக்சினே வார்டு என்று அழைக்கப்படுகிறது. மில்லியன் கணக்கான டாலர்கள் மற்றும் பொருட்களை யாரோ ஒருவர் வயலில் புதைத்து வைத்திருந்தனர். பைபிள் காலங்களில் இது அசாதாரணமானது அல்ல. ஒருவரின் வயலை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்யலாம். கலப்பையை கழுதையுடன் பூட்டிச் சென்று கொண்டிருப்பீர்கள். திடீரென்று கலப்பை ஏதோ ஒன்றை தட்டி அடியில் இருக்கும் பாறையை திருப்புகிறது. அங்கு பாறையின் அடியில் பார்த்தால் ஒரு பெட்டி இருக்கிறது. பெட்டியை திறந்து பார்த்தால் அங்கே புதையல் இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு நேர்மையான மனிதர். அந்த உரிமையாளரிடம் சென்று, நான் அந்த வயலை வாங்க விரும்புகிறேன் என்று கூறுகிறீர்கள். அந்த பழைய வயல் உங்களுக்கு வேண்டுமா? எனக்கு அந்த வயல் மிகவும் விசேஷமானதாக மாறிவிட்டது. அதன் விலை என்ன? குத்தகைக்காரர் விலையை சொல்லுவார். நான் என்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் அதற்காக விற்க வேண்டும். வீட்டிற்கு சென்று அவரது மனைவியிடம் நாம் எல்லாவற்றையும் விற்றுவிடப் போகிறோம் என்று சொல்லுவார். ஹோமரின் வயலை வாங்க. ஹோமரின் வயலா? அது உதவாது. அதை குத்தகைக்கு எடுப்பது பெரும் தவறு. அந்த வயலை எதற்கு வாங்க விரும்புகிறீர்கள்? இப்படியாக அது ஒரு சுவாரஸ்யமான உரையாடல்களாக இருந்திருக்க வேண்டும். அவர்கள் அறிந்ததை விட வயல் அதிக மதிப்புடையது. அவர்கள் எல்லாவற்றையும் அதற்காக விற்றார்கள். தங்களுக்கு இருக்கும் அனைத்தையும் விற்று எல்லா காசையும் மேசையிலே வைத்து ஹோமரின் வயலை வாங்குவார்கள். விளக்கத்திற்காகத்தான் நான் ஹோமர் என்ற பெயரை உருவாக்கினேன். அது ஒரு நல்ல பரிவர்த்தனையா? ஏனென்றால் வயலில் அதிக பொக்கிஷம் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். பொக்கிஷத்தை பெறுவதற்கு எல்லாவற்றையும் விற்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். நீங்கள் சுவிசேஷத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். எவ்வளவு? தன்னிடம் உள்ள அனைத்தையும் விற்று அந்த வயலை வாங்குகிறான். லூக்கா 14:27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று இயேசு கூறினார். நீங்கள் உங்கள் சிலுவையை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பலியாக செலுத்தப்பட போகிறீர்கள். உங்களுடைய சிலுவை நீங்கள் செய்யும் தியாகமாக இருக்கலாம். உங்கள் சிலுவையை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டீர்கள். அவர் லூக்கா 14 கூறுகிறார். அவர் அதை லூக்காவில் 3 முறை கூறுகிறார். லூக்கா 14:33. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். நீங்கள் கிறிஸ்துவிடம் வரும்போது நிகழும் முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் முழுமையான ஒப்புக் கொடுத்தல்களையே விரும்புகிறார். நிறைய பரிதாபகரமான கிறிஸ்தவர்கள் இருப்பதற்கு காரணம், பரலோகத்திற்கு செல்ல விரும்பும் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு செய்ததை பாராட்டுகிறார்கள். அவர்கள் முழுமையாக அர்ப்பணிக்க தயாராக இல்லை. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற மத உணர்வு இருக்கிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற முழுமையான நம்பிக்கையின் மகிழ்ச்சி அவர்களிடம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் முழுமையாக ஒப்புக் கொடுக்கவில்லை. நீங்கள் உண்மையில் தேவனுக்காக எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்க தயாராகிவிட்டு, என்னிடம் உள்ளவைகள் அனைத்தும் உனக்கே சொந்தம் என்று சொல்லும் நிலைக்கு வரும் வரை நீங்கள் சுதந்திரத்தை அனுபவிக்க மாட்டீர்கள். அதுதான் அந்த தியாகத்தின் மகிழ்ச்சி. தேவனுடைய குமாரன் எனக்காக மரித்ததால் நான் அதையே அவருக்காக மறுபடியும் செய்வதுதான் நான் செய்யக்கூடிய கைமாறு என்று ஒருவர் எழுதினார். இயேசுவே தேவன் மற்றும் இந்த தேவன் எனக்காக மரித்தார் என்றால், உண்மையில் எல்லாவற்றையும் படைத்த இந்த தேவனுக்காக நாம் செய்யும் எந்த தியாகமும் மிகையாகாது. உயர்ந்த பூமிக்குரிய நிலையை தியாகம் செய்வதை இது குறிக்கலாம். நிறைய பேர் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க முடிவு செய்திருக்கிறார்கள். பைபிள் மோசேயை பற்றி பேசுகிறது. அவர் பார்வோனின் வம்சத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இருந்தது. எபிரேயர் 11:24. விசுவாசத்தினால்
நீங்கள் ஒரு தியாகம் செய்யும் போது அது பெரும்பாலும் விசுவாசத்தின் மூலம்தான் செய்யப்படுகிறது. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு மக்கள் நினைத்தார்கள், மோசே அரண்மனையில் உனது வாய்ப்பை இழக்கிறாய். மோசேயை பற்றி இப்போது பலருக்கு தெரியும். ஆனால் அன்று பாலைவனத்திற்கு வெளியே சென்ற பலர் இனி யாரும் என்னை பற்றி யோசிக்க மாட்டார்கள், யாரும் என்னை பற்றி அறிய மாட்டார்கள் என்றார். ஒரு காலத்திற்கு மாற்றம் நீடிக்கும் சிற்றின்பத்தை அவர் வெறுத்ததால் இன்று உலகம் முழுவதும் அவரை பற்றி அறிந்திருக்கிறது. நீங்களும் நானும் யோசிக்க பைபிளில் இது போன்ற ஹீரோக்கள் நிறைந்திருக்கிறார்கள். நிச்சயமாக பெரிய அர்ப்பணிப்பின் கதைகளில் ஒன்று ஆபிரகாம். எது கடினமாக இருக்கும்? உங்களையே பலியாக கொடுப்பது அல்லது உங்கள் குழந்தையை பலியாக கொடுப்பது? இதைவிட கடின தியாகம் என்ன இருக்க முடியும்? பைபிளில் உள்ள தியாக நாயகர்கள் இவர்களே. தன் மகனை மலை மீது கொண்டு சென்றார் ஆபிரகாம். அவர் விசுவாசம் கொண்டிருந்தார், மகனை பலியாக கொடுத்தார். வாக்கை மீறுவதற்கு பதிலாக யெப்தா தன் மகளை பலியாக கொடுத்தார். அன்னாள் தன் மகனை ஒப்புக் கொடுக்க முன் வந்தாள். பல வருடங்களாக குழந்தைக்காக வேண்டினால் தேவன் அவளுக்கு குழந்தையை கொடுக்கிறார். நான் அவனை தேவனுக்கு கொடுக்கிறேன் என்றாள். அது ஒரு தியாகம். அவன் இறக்கவில்லை. யெப்தா தன் மகளை எரிக்கவில்லை. இதை சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அவர் தன் மகளை தேவாலயத்திற்கு கொடுத்தார். அவள் திருமணம் செய்து குழந்தைகளை பெறவில்லை. விவசாயிகளின் மத்தியில் செல்வந்தரின் மகனாக பிறந்தவர் எலிசா. அவர்களுக்கு 12 அணிகள் காளைகள் இருந்தன. அவர் தனது தாய் மற்றும் தந்தையை முத்தமிடுகிறார். எலியாவை பின்பற்ற முடிவு செய்கிறார். ஏழை தீர்க்கதரிசியின் சீடராக மாறுகின்றார். அவர் பறவைகளால் உணவளிக்கப்படுகிறார். பின்னர் ஒரு விதவையின் வீட்டு மாடியில் வாழ்கிறார். ஒரு ஏழை தீர்க்கதரிசியின் சீடராக இருப்பது மிகவும் நம்பிக்கைக்குரிய எதிர்காலம் அல்ல. வனாந்திரத்தில் ஒரு குகையில் வாழ்கிறது. எலிசா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன்னை பின்பற்றுகிறேன் என்றார். எலியா பரலோகத்திற்கு செல்லவிருந்த போது, உனக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டுமா என்றார். உம்மிடத்தில் உள்ள இரட்டிப்பான ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்றார். இது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. முதற் பேரானவர் பரம்பரையில் 2 மடங்கு சுதந்திரத்தை பெற வேண்டும். விசுவாசம் இருந்தபடியால் அவர் அந்த தியாகத்தை செய்தார். நெகேமியா பாரிசியா அரண்மனையை விட்டு வெளியேறி வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேசத்தில் இடிபாடுகளை கட்ட முயற்சிக்கிறார். அப்போஸ்தலர் பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா மற்றும் மத்தேயு பற்றி சொல்கிறது. மற்றவர்களும் இதே போன்ற தியாகங்களை செய்திருக்கலாம். லூக்கா 5:11 அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமாம், பின் சென்றார்கள். அதன் தியாகம் புரிகிறதா? அப்படிப்பட்ட தியாகம் செய்வதன் அர்த்தம் என்னவென்று பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு புரியவில்லை. உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய இந்த இலவச வளத்தை பெற்றுக்கொள்ள மறக்காதீர்கள். டிஜிட்டல் நகலை உங்கள் கணினி அல்லது மொபைலில் நேராக பதிவிறக்கம் செய்யலாம். இன்றைய இலவச பரிசின் டிஜிட்டல் நகலை பெற உங்கள் திரையில் காட்டப்பட்டுள்ள வலை முகவரிக்கு செல்லுங்கள். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அமேசிங் ஃபேக்ட் செய்திகளோடு தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது முன்பை விட இப்போது மிகவும் எளிதாகிவிட்டது. இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு ஒரு கதை சொல்கிறார். உண்மையில் இது ஒரு கதை அல்ல, இது ஒரு உண்மை நிகழ்வு. ஆனால் அவர் இந்த விதவையின் கவனத்தை ஈர்த்தார். மார்க் 12:41. ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். அவர்கள் அதை குறித்து எக்காலம் ஊதுவார்கள். எல்லோரும் கூடி இன்னார் இந்த நன்கொடையை தருகிறார் என்பார்கள். அவர்கள் ஆஹா என்று சொல்லி அனைவரும் கைதட்டி ஓ ஆ என்று சொல்வார்கள். பெட்டியில் பெரிய தங்க காசுகளை ஒன்றன் பின் ஒன்றாக போடுவார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து அவள் ஆரவாரம் விலகும் வரை காத்திருந்தாள். அமைதியாக தனியாக யாரும் கவனிக்க மாட்டார்கள் என்று நம்பி ஒரு துட்டுக்கு சரியாக 2 காசை போட்டாள். முதலில் தங்க நாணயங்கள் இருக்கிறது, பிறகு வெள்ளி நாணயங்கள், பின்னர் வெண்கல நாணயங்கள் இருந்தன. அவை செம்பு கூட இல்லை. இது தாமிரத்தை விட மலிவானது. இது வெண்கலம். அது மிகச்சிறிய வெண்கல நாணயம். ஒரு பைபிள் வர்ணனையாளர் கூறுகிறார், அதை பற்றி விளக்குவதற்கு நம்மிடம் அவ்வளவு சிறிய நாணயம் எதுவும் இல்லை. ஒரு பைசாவில் 1/3 பங்காக இருந்தது. அதனால் அவள் ஒரு பைசாவில் 2 பங்கை பெட்டிக்குள் எறிகிறாள். எல்லாவற்றையும் கொடுத்தாள் என்று இயேசு கூறினார். அதை வைத்து நீங்கள் ஒரு துண்டு ரொட்டியை வாங்கலாம், அல்லது கொஞ்சம் கூடுதலாக கூட வாங்கலாம். ஆனால் அன்று அது அதிகமாக இல்லை. அவளோ இங்கு இயேசுவும் தம் சீடர்களை தம்மிடம் அழைத்தார். அவர் கூறினார், இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள். அந்த வழியாகச் சென்ற இந்த விதவையை நோக்கி தலையசைத்தார். மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாக போட்டாள். ஏழை என்று அவள் உடை அணிந்திருப்பதை கொண்டு அவர்களால் சொல்ல முடியும். அவள் விதவையாக மட்டுமல்ல, குழந்தைகளை கொண்ட விதவையாகவும் இருக்கலாம். மேலும் அது கூறுகிறது, காணிக்கை
பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து எடுத்து போட்டால், அவளிடமிருந்து அனைத்தையும் கொடுத்து விட்டாள். சுவாரஸ்யமாக இல்லையா? நான் கவனித்திருக்கிறேன். ஏழைகளை பொறுத்தவரையில் அவர்கள் எல்லாவற்றையும் கொடுப்பது மிகவும் எளிதானது. என்னிடத்தில் எதுவுமே இல்லை, என்னுடைய கடைசி $2 கொடுத்தால் என்ன வித்தியாசம் ஏற்படும் என்பார்கள் போல. குறைவாக இருப்பவர்கள் எப்படி அதிகம் கொடுக்கிறார்கள் என்பது சில சமயங்களில் சுவாரஸ்யமாக இருக்கும். அவை எண்களின் மதிப்பில் அதிக மதிப்பை கொடுக்காமல் இருக்கலாம், சதவீதத்தில் அதிகம் கொடுக்கிறார்கள். இயேசு அவள் மீது கவனத்தை ஈர்த்து, ஆமாம், நீங்கள் அதை அதிகம் என்று நினைக்காமல் இருக்கலாம், ஆனால் அவள் 100% கொடுக்கிறாள் என்று கூறுகிறார். நாம் கொடுப்பதை தேவன் பார்க்கும்போது தொகையை கவனிக்கிறாரா, இதயத்தின் சதவீதத்தை கவனிக்கிறாரா? நம்மிடம் உள்ள வளங்களின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் வித்தியாசமாக கொடுக்கப் போகிறோம். ஆனால் நாம் அனைவரும் அவ்வாறு கொடுத்தால், நிறைய பேர் கொடுக்கிறார்கள். நீங்கள் ஒரே காரில் வீட்டிற்கு செல்வீர்கள், நீங்கள் ஒரே கூரையின் கீழ் வாழ்வீர்கள், நீங்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். ஒரு தியாகம் என்பது நீங்கள் கொடுப்பதை குறிக்கிறது. அதன் மூலம்தான் உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசப்படும். ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அது ஒரு தியாகம். மற்ற அனைத்தும் காணிக்கை அல்லது தானம். தியாகம் என்பது வேறு. விதவை 100% கொடுத்தார். உங்களுக்கு தெரியும், நான் முன்பு இதை பற்றி இப்படி யோசித்தேன். நியாய தீர்ப்பில் அது அவளுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இயேசு உங்களுக்கு தெரியும், அவர் அவளை சுட்டி காட்டுவார். 2 காசு கொடுத்துவிட்டு கோயிலை விட்டு வெளியே நடுவி விடலாம் என்று அவள் எதிர்பார்த்தாள். அந்த விதவையை பார்த்தீர்களா? அவள் செல்கிறாள், ஐயோ இல்லை, நான் மிகவும் வெட்கப்படுகிறேன், என்னிடம் கொடுக்க எதுவும் இல்லை. எல்லாரை காட்டிலும் அதிகமாக கொடுத்தாள். இப்போது உயிர்த்தெழுதலில் தியாகங்கள் அவற்றின் உண்மையான மதிப்பை பெறும். அன்று தேவாலயம் வழியாக சென்று எக்காலம் ஊதி தங்கள் நன்கொடைகளை கொடுத்து கவனத்தை ஈர்க்க முயன்ற யூதர்கள் அனைவரும் அங்கு இருப்பார்கள். அவர்கள் மனிதர் தங்களை பார்க்கும்படி கொடுத்தார்கள். அந்த பார்வைகள் தான் அவர்கள் பெறப்போகும் வெகுமதியும் கூட என்று இயேசு கூறுகிறார். அவர்களின் பெயர்கள் அனைத்தும் மறைந்துவிட்டது, அவர்கள் யார் என்று யாருக்கும் தெரியாது. நீங்கள் பரலோகத்திற்கு வரும்போது அந்த விதவை தனது முன்மாதிரியால் கொடுத்த 2 காசுகள் இன்னும் பலரை கொடுக்க தூண்டியது என்பதை அறிவீர்கள். இயேசு அவளது 2 காசுகளுக்கு கவனத்தை ஈர்த்ததால் பல மடங்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் தேவ ஊழியத்திற்காக வந்துள்ளன என்று நான் யூகிக்கிறேன். 2 சென்ட் கூட இல்லை, 1 சென்ட்டில் 3/2 பங்கு அது எதுக்காவது உதவுமா? கதையைத்தான் உங்களிடம் என்று சொல்லுகிறேன். அது உங்களை ஊக்குவிக்கும் என்று நம்புகிறேன். இது 2000 ஆண்டுகளாக உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு தேவாலயத்திலும் மக்களை ஊக்குவிக்கிறது. உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு தேவாலயத்திலும் அவளுடைய தியாகம் எவ்வாறு பெருகியது என்பதை பற்றி யோசித்து பாருங்கள். அவள் அன்று காணிக்கை பெட்டிக்கு சென்று இது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று நினைத்தாள். என்ன ஒரு வித்தியாசம்! அவள் கொடுத்த ஒரு சிறிய காணிக்கை மூலம் உலகம் முழுவதும் மாறிவிட்டது என்று நாம் சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், நான் கொடுக்க விரும்புகிறேன். என் காணிக்கை சிறியது, அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. சிறிய காணிக்கை கொண்டு தேவன் என்ன செய்வார் என்று உங்களுக்கு தெரியாது. அவள் தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் கொடுத்ததால் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தியாகம், நான் குறிப்பிட்டது போல, அதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டும். தாவீது ராஜா இஸ்ரவேல் தேசத்தில் இந்த கொள்ளை நோய் பரவிக்கொண்டிருந்தது. மக்கள் மத்தியில் கொள்ளை நோயை தடுக்க தேவனுக்கு ஒரு காணிக்கை செலுத்த வேண்டும் என்று தாவீது அறிந்திருந்தார். அவர் இந்த பெரிய களஞ்சியத்தின் உரிமையாளரான ஓர்னான் என்ற மனிதனிடம் சென்றார். ஆபிரகாம் ஈசாக்கை கொடுத்த இடத்திலேயே மோரியா மலையின் உச்சியில் பெரிய களம் இருந்தது. ராஜா, இதோ பார், நான் இந்த தானிய களத்தை, இந்த பெரிய சமதள பகுதியை வாங்க விரும்புகிறேன், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க விரும்புகிறேன் என்றார். இந்த மனிதன் ஒரு பெரிய மனதுடன், நீங்கள் ராஜா, நான் அதை உங்களுக்கு தருகிறேன் என்று கூறினார். அதற்கு ராஜா இல்லை என்றார். இலவசமாக கொடுக்க விரும்புகிறேன் என்றார். அதற்கு தாவீது, இல்லை, எனக்கு செலவில்லாத ஒன்றை நான் கர்த்தருக்கு பலியிடப் போவதில்லை, நான் அப்படி பலியிட மாட்டேன் என்றார். தொடர்ந்து தாவீது, நிச்சயமாக நான் உங்களுக்கு இதன் விலையை கொடுக்கிறேன், எனக்கு செலவில்லாததை என் தேவனாகிய கர்த்தருக்கு தகன பலிகளை செலுத்த மாட்டேன் என்றார். நம்மில் பலர் இலவச கிறிஸ்தவத்தை விரும்புகின்றோம். நமக்கு தள்ளுபடி வேண்டும், நல்ல ஒப்பந்தத்தை பெற வேண்டும், தள்ளுபடியில் வாங்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவத்தை தள்ளுபடி செய்ய முடியாது. இப்போது அதையெல்லாம் சொன்னதும் சிலருக்கு இது எங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துகிறது என்பீர்கள். வேதாகம தியாகம் மகிழ்ச்சி அளிக்கிறது என்பீர்கள். எபிரேயர் 12:1-2 அது கூறுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக் கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டே இயேசுவை விட பெரிய தியாகத்தை யாரும் செய்யவில்லை. இயேசு ஏன் அதை செய்தார்?
அவர் வரப்போகும் தியாகத்தை தாண்டிய சந்தோஷத்தை பார்த்து கொண்டிருந்தார். ஆமாம், தியாகம் என்றால் என்ன? அதிக மதிப்புள்ள ஒன்றை நீங்கள் இழக்கிறீர்கள். நீங்கள் மீட்கப்படுவதை இயேசு சிலுவையில் பார்த்து கொண்டிருந்தார். அது மிகவும் மதிப்பு வாய்ந்தது. நான் படும் துன்பத்திற்கு மதிப்புள்ளது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். டேவிட் லிவிங்ஸ்டன் அவர் ஆப்பிரிக்காவில் பல வருடங்களை கழித்தபோது எல்லாவிதமான கஷ்டங்களையும் அனுபவித்தார். மேலும் அவருக்கு மலேரியா, பசி, எதிரியின் தாக்குதல் மற்றும் அச்சுறுத்தல்கள் இருந்தது. பிரச்சனைகள் அவருக்கு இருந்தது. லிவிங்ஸ்டன் சொன்னதை கேளுங்கள். வாழ்நாளின் பெரும் பகுதியை செலவழித்ததில் நான் செய்த தியாகத்தை பற்றி மக்கள் பேசுகிறார்கள். இதை ஒரு தியாகம் என்று அழைக்க முடியுமா? இது நாம் செலுத்த வேண்டிய பெரும் கடனில் ஒரு சிறு பகுதியை திருப்பிச் செலுத்துகிறது. நம்மால் தேவனுக்கு திருப்பிச் செலுத்த முடியுமா? நாம் செய்யும் தியாகம் அதன் ஆசீர்வாதங்களையும் வெகுமதிகளையும் கொண்டு வருகிறது. நல்லது செய்கிறோம் என்ற உணர்வையும் மன அமைதியையும் எதிர்காலத்தை குறித்த நல்ல நம்பிக்கையையும் தருவதன் பெயர் தியாகமா? அப்படி ஒரு சிந்தனையுடன் நாம் அதை அணுகி பார்ப்போம் என்றால் அது நிச்சயமாக தியாகம் இல்லை, அது ஒரு பாக்கியம் என்று சொல்லுங்கள். நான் ஒரு நாளும் தியாகம் செய்ததில்லை. உன்னதத்தில் பிதாவின் சிம்மாசனத்தை விட்டுவிட்டு தம்மையே நமக்காக கொடுக்க அவர் செய்த மகத்தான தியாகத்தை நினைவு கூறும்போது நாம் செய்யும் காரியங்களை தியாகம் என்று சொல்லக்கூடாது. அவர் நல்ல மனப்பான்மை கொண்டிருந்தார். உண்மையில் சீனா செல்ல விரும்பினார். சீனா மூடப்பட்டது. முடிவில் ஆப்பிரிக்கா சென்றார். தேவனுக்கு ஊழியம் செய்யவே விரும்பினார். இதை இங்கே பகிர்ந்து கொள்ள நினைத்தேன். இது சுவாரஸ்யமானது. லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவில் இருந்தபோது ஒரு முறை ஆங்கில மிஷன் சொசைட்டி அவருக்கு கடிதம் எழுதியது. அவர் அப்போது ஆப்பிரிக்காவின் மையத்தில் மிகவும் கடினமான பகுதியில் இருந்தார். அவர்கள், நீங்கள் இருக்கும் இடத்திற்கு நல்ல பாதை கிடைத்ததா? உங்களுடன் சேர சில ஆட்களை அனுப்ப விரும்புகிறோம் என்றார்கள். லிவிங்ஸ்டன் அவர்களுக்கு பதில் எழுதினார், நல்ல பாதை இருந்தால் தான் வருவார்கள் என்றால் அவர்களை தயவு செய்து அனுப்பாதீர்கள் என்றார். அவர் நிச்சயமாக தியாகம் செய்தவர். தியாகத்தின் மகிழ்ச்சியை பற்றி பேசும்போது கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் பயந்தவர்கள் என்று குற்றம் சாட்டப்படுகிறார்கள். தியாகம் கிறிஸ்தவ மதத்தின் ஆழமான உண்மைகளில் ஒன்றாகும். சோகத்தின் ஆதாரமாக இருப்பதிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. தியாகம் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி மற்றும் ஒலியின் ஆதாரம். எல்லா மகிழ்ச்சிகளிலும் மிகப்பெரியது. சில நேரங்களில் நாம் தேவனுக்கு ஒரு பழுதான பலியை செலுத்துகிறோம். எபேசியர் 5:1-2. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மல்கியா அத்தியாயம் 1:8 கூறுகிறார், நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வரும்போது உங்களுக்கு தெரியும், ஆடுகளில் சிறந்ததை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று. சில நேரங்களில் பலியிடும் நேரம் வரும்போது நான் ஒரு வயசான ஊனமுற்ற ஆட்டை கொடுக்கிறேன். குருட்டு ஆடு ஒன்று இருக்கிறது. அதை பேசாமல் பலியிட்டு விடலாம். அது ஏற்கனவே பார்வையற்றது. இந்த ஆடு கொஞ்சம் பரிதாபமானது. அதற்கு ஒரு கால் மோசமாக உள்ளது. இப்படிப்பட்ட பலிகளை தேவனிடம் கொண்டு வருகிறார்கள் என்று அவர் கூறினார். மேலும் அவர், உங்கள் ஆளுநருக்கு நீங்கள் நன்கொடை கொடுக்கப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நொண்டி ஆட்டை கொண்டு வருவீர்களா என்று கூறினார். நீங்கள் அதை ஆளுநருக்கோ ராஜாவுக்கோ வழங்க மாட்டீர்கள். எஞ்சியதை தேவனுக்கு செலுத்துகிறீர்களா அல்லது சிறந்ததை கொடுப்பீர்களா? ஓஸ்வால்ட் சேம்பர்ஸ் கூறினார், தியாகம் பற்றிய உலக எண்ணம் என்னவென்றால் நாம் விட்டுக் கொடுக்க விரும்பாத ஒரு காரியம். அதை கொடுத்தால் வலி, வேதனை, துன்பத்தை அனுபவிக்கிறோம். தியாகம் பற்றிய வேதாகம கருத்து என்னவென்றால் நான் அன்பை பரிசாக தருகிறேன், என்னிடம் உள்ள மிகச்சிறந்த விஷயத்தை கொடுக்கிறேன் என்பதுதான். அப்படியென்றால் நான் ஏன் தியாகத்தை பற்றி என்று பேசுகிறேன்? நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்? ஏனென்றால் இந்த கதைகளை நான் பைபிளில் படிக்கும்போது, ஆண்டவரே உண்மை, நான் 100% நேசித்திருந்தால் 100% கொடுப்பது எளிதானது என்று நான் சொல்வேன். ஆண்டவரே, நான் 100% நேசித்திருந்தால் 100% கொடுப்பது மிகவும் எளிதானது என்று நான் சொல்லுவேன். ஆகவே நாம் தியாகம் செய்ய போராடி கொண்டிருந்தால் தேவன் விரும்புகிற வழியில் கொடுக்க வேண்டும் என்றால் அதை நிறைவேற்ற நாம் இன்னும் கடினமாக உழைக்க வேண்டுமா? நாம் அதிகமாக நேசிக்க வேண்டுமா? பிறரை அதிகமாக நேசிக்க அவ்வளவு எளிதாக அது மாறிவிடும். ஒரு தாய் தன் குழந்தையை இரவு முழுவதும் விழித்திருந்து கவனித்துக் கொள்வது கடினமா? சில நேரங்களில் இருக்கலாம். அவர்கள் அதை செய்கிறார்கள். ஏன்? அதிகமாக நேசிக்க அவ்வளவு எளிதாக இருக்கும். கிறிஸ்தவ பொருளாதாரத்திலும் இது உண்மைதான். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். தியாகம் என்றால் இதுதான். இது ஒரு அழகான விஷயம். கிறிஸ்தவம் ஏதோ ஒரு பேஸ்பால் விளையாட்டை தியாகம் செய்வது போல் இல்லை. அங்கு நீங்கள் மற்றொரு தளத்தை பெற முயற்சிக்கிறீர்கள். இது தானம் பற்றி பேசவில்லை, இதயத்தை பற்றி பேசுகிறது. நாம் நம்முடைய இருதயங்களை அவருக்கு கொடுக்கிறோம். கர்த்தருக்காக அதை கொடுக்கிறோம். நம் இதயங்களில் அவர் வாசம் செய்யும் போது அனைத்தையும் அவர் ஆளுகை செய்கிறார். ஊழியம் செய்வீர்கள், உங்களுக்கு நேரம் கிடைக்கும்.
ஆனால் அப்படிப்பட்ட தியாகத்தை செய்ய அனைத்தையும் கொடுக்க எது நம்மை தூண்டும்? அவர் முதலில் நம்மை நேசித்ததால் நாம் அவரை நேசிக்க வேண்டும். இயேசு நம்மை நேசித்து நம்முடைய இடத்தில் இயேசு சிலுவையில் மரிப்பதை பார்க்கும்போது, நீங்கள் உங்கள் இதயங்களில் தொடப்பட்டு, ஆண்டவரே, உனக்காக என் உயிரை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன், ஏனென்றால் நீர்தான் தேவன், நீர்தான் என்னை படைத்தீர், நீர்தான் என் இரட்சகர், நீர் என்னை மீட்டெடுத்துக் கொண்டு வந்தீர், ஆகவே உமக்காக என் உயிரை தியாகம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அதை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? உங்களுக்கு சந்தோஷமாக பொழுதை கழிக்க பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். என் அப்பா அம்மா அமேசிங் ஃபேக்ட்ஸில் இருந்து அமேசிங் அட்வென்ச்சர் சிறுவர் வேதாகம வழிகாட்டிகளை வாங்கி கொடுத்த போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இதுல பாடத்திட்டங்கள் வண்ணமயமா இருக்கு. அதோடு அருமையான புதிர்களும் வேத வினாக்களும் இதுல நிறைய இருக்கு. வேத சத்தியத்தால் நிறைஞ்சிருக்கு. மற்றும் பிள்ளைகளுக்கான 10 அற்புதமான சாகச பயணங்களும் இதுல இருக்கு. டிராகனை கொல்வது, ஒரே லைஃப் போட், கடல் வழியாக பயணம், விசில் அடித்து கல்லறை வழியாக செல்வது, நான் நிறைய கத்துக்கிட்டேன். இது இங்கிலீஷ்ல மட்டுமே கிடைக்கும். ஆனால் நம் மொழியை கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? உங்கள் பிள்ளைகள் பைபிளில் இருந்து அரிய கருத்துக்களை அறிந்து கொள்ள எங்களை அல்லது SMS மூலம் உங்கள் செட்டை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். 50 வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்துவிடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.